विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिलदर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्। ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवत् व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। उकारस्वन्धकारो वैरुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि। सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्यां मा ब्रह्म निराकरोत निराकरणमस्तु निराकरणं मे अस्तु। तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। प्रस्तोतर्या देवता प्रस्तावम् अन्वायत्ता तां चेत् अविद्वान् प्रस्तोष्यसि मूर्धा ते विपतिष्यतीति। हे प्रस्तोतः इति आमन्त्र्य अभिमुखीकरणाय। பிரஸ்தோதான பிரகர்ஷேன ஸ்தோதா சாமவேதத்தை முன்னிருந்து அந்த கணத்தை நடத்தக்கூடிய உத்காதாவை பார்த்து இவர் கூப்பிடுறார். வித்வானுங்கிறதுனால பெரிய விஷயம் தெரிஞ்சவர், அதனால தன்னோட வித்வத்தை அவர் தான் காண்பிச்சுக்கணும். ஏற்கனவே தெரிந்த ஒருத்தரா இருந்தா வேற, உலகத்துக்கு அறியப்பட்டவரா இருந்தா இல்லைங்கிற பொழுது ஒரு இடத்துல ஒரு தப்பு நடக்கிறதுனா தப்பை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு வித்வானுக்கு இருக்கு. அதனால இவர் கூப்பிடுறாராம், ஹே பிரஸ்தோதா அப்படின்னு கூப்பிடுறார். இது ஆமந்திரிய. அவர் எதனால் அழைக்கிறார்னா அபிமுகீகரணாய, தம் பக்கம் அட்டென்ஷன் கொண்டு வரதுக்காக, கவனத்தை திருப்புறதுக்காக கூப்பிடுறார். சத்தமா கூப்பிடுறார், ஹே பிரஸ்தோதா. அவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரஸ்தோதரை மட்டும் கூப்பிடல, மற்ற எல்லாரையும் கூட தன் பக்கம் ஒரு கவனத்தை ஈர்க்கிறார். யா தேவதா பிரஸ்தாவம் பிரஸ்தாவ பக்திம் அனுகதா அன்வாயத்தா. எந்த தேவதையானது இந்த பிரஸ்தாவ பக்தி இருக்கே, காமத்தினுடைய ஆரம்ப பாகம், அந்த பிரஸ்தாவ பக்திய பக்திக்கு அதிஷ்டிதமான இருக்கக்கூடிய தேவதை தான் அனுகதா அன்வாயத்தா. சம்பந்தப்பட்ட தேவதை எந்த தேவதையோ, தாம் சேத் தேவதா பிரஸ்தாவ பக்தேக அவித்வான் சன்னு பிரஸ்தோஷ்யசி. அந்த தேவதையை பற்றிய ஒரு ஞானம் இல்லாம நீ இந்த பிரஸ்தாவத்தை கானம் பாடினால், வெறும்னா இதுதான் தேவதைன்னு தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல, ஒரு தேவத்தையை அறியறதுங்கிறது அந்த தேவத்தையினுடைய ஸ்வரூபம், அந்த தேவத்தையினுடைய தியானத்திற்கான முறைகள், அந்த தேவதைக்கும் நமக்கும் இருக்கிற சம்பந்தம், வெஷ்டி சமஷ்டி, இது எல்லாமே அப்பதான் ஒரு தேவதா ஞானம்னு பேர். எந்த ஒரு தேவதை, ஈவன் நம்ம ஸ்மார்த்த தேவதைகள் எடுத்துட்டா கூட, முருகன், விக்னேஸ்வரர், வெறும்னா ஏதோ
போகிறோம், ஏதோ கோயிலில் அர்ச்சனை திட்டம் வாங்குகிறோம், கற்பூரம் காட்டிட்டு வந்துடுறதோட அது போராது. ஒரு தேவத்தையை உபாசிக்கிறோம்னா அந்த தேவத்தைன்ற ஏன் இத்தனை தேவத்தை, ஸ்மார்த்த தேவத்தை இருக்கு, முருகன், பிள்ளையார், அம்பாள், இத்தனை தேவத்தை ஏன் ஸ்மிருதி நமக்கு கொடுத்துருக்கு, ரிஷிகள் கொடுத்துருக்கா? ஏன்னா ஒண்ணுக்கும் குணம் வேற, அதனால அதோட அசோசியேட் செய்கின்ற முறை மாறுபடுறது. ஒருத்தர் ஃபாதர்லி ஃபிகர், இன்னொருத்தர் மதர்லி ஃபிகர், இன்னொருத்தர் ஃப்ரெண்டு, இன்னொருத்தர் குழந்தை, இன்னொருத்தர் கேட்கறதெல்லாம் கொடுக்கக்கூடிய, உடனே சந்தோஷம் அடைகிற தெய்வம். இது பேசிக் டெஃபினிஷன். இதுக்கப்புறம் உள்ள போனா பல குணங்கள் பாடப்படுறது புராணங்கள்ல, தோத்திரங்கள்ல, இதிகாசங்கள்ல. இதெல்லாம் அந்த தெய்வத்தை குணத்தினாலதான் அறியறோம். கிருஷ்ணன் அப்படின்னா கிருஷ்ணனுக்குன்னு பல குணங்கள் மகாபாரதத்திலையும் பாகவதாதி கிரந்தங்கள்லையும் காண்பிக்கப்படுறது. சிவன் பரமேஸ்வரன்னா பல புராணங்கள், 13 14 புராணங்கள் சிவனை பாடுறது. லிங்க புராணம், சிவபுராணம், ஸ்கந்த புராணம், இப்படி பல புராணங்கள் பாடுறது. அப்போ அந்த தெய்வத்தை பத்தி குணத்தை தெரிஞ்சின்றாதான் நம்ம கரெக்டா உபாசிக்க முடியும். இது ஸ்மார்த்த தேவதை. இப்போ ஸ்ருதியில இருக்கிற தேவதையையும் அதனுடைய தன்மை வெறும்னா அக்னின்னா நெருப்பு அப்படின்னு அந்த அளவுல நிறுத்துறது கிடையாது. அக்னியினுடைய முழு சுரூபத்தையும் தெரிஞ்சுக்கணும், எப்படி உபாசிக்கணும், எதை நைவேத்தியம் பண்ணணும், அக்னி எதுல இருந்து தோன்றினார், அவ அப்பா யாரு, தப்த ஜிஹ்வானா என்ன, அக்னியினுடைய பத்னி யாரு, அக்னியினுடைய அங்க லட்சணங்கள் என்ன, அக்னி எந்த மாதிரி பலன்களை கொடுக்கிறார், இது தெரியணும். அப்படி தெரியும் பொழுதுதான் உபாசனை பண்ணும் பொழுது சரியாக தியானிக்க முடியும், பலன் கிடைக்கும். அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு, சாஸ்திரம் இருக்கு. அது அத்தனையும் இங்க இன்க்ளூடட். ஒரு தேவதையை தெரியலையா, ஏன்னா இது கடைசியில ஒரு லைன்ல ஆன்சர் சொல்லிடுறாரு இவர். என்ன பிரஸ்தாவ பக்திக்கு இதுதான் தேவதைன்ட்டு. ஓ, இதை சொல்றதுக்கா இவ்வளோ அப்படின்னு நினைக்கப்படாது. அந்த தேவத்தை இது கோடிட்டு காண்பிக்கிறது வேதம், அவ்வளவுதான். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் அங்க கேட்கிறவா அறிஞ்சிருக்கணும், இல்லை இவர் சொல்லியிருக்கணும். அப்படி விஸ்தாரப்படுத்தி அவ தெரிந்து கொள்ள வேண்டியது இதெல்லாம். அப்போ அந்த தேவத்தையே நீ தியானிக்காமல் அதை மனசுல வச்சுட்டு இந்த பிரஸ்தாவ பக்திய நீ சாண்ட் பண்ணும் பொழுது, கானம் பாடும் பொழுது உன் மைண்ட் எதுல இருக்கணும், அந்த தேவதையினுடைய தியானத்துல இருக்கணும். அப்பதானே இது உபாசனையாகுது. அந்த பர்டிகுலர் தேவதையே எதுன்னு தெரியலன்னா அப்ப நீ வெறும்ன வாய் மட்டும்தான் உனக்கு வேதம் சொல்றது, சாமம் பாடின்னு இருக்கு, மனசு வேற எதுலயோ இருந்துன்னு இருக்குன்னு அர்த்தம். அப்ப த கம்ப்ளீட் பர்சன் அதுல இல்லை. எப்பவுமே காய்கம், வாச்சிக்கம், மானசம்னு 3 சொல்றோமே, இது 3 சேர்ந்து ஒரே விஷயத்துல இருக்கும் பொழுதுதான் அது பலித்தமாகிறது சரியான முறையில. வெறும் வாக்கும் தேகமும் உடம்பு அங்க உட்காந்துருக்கு, வாய் மந்திரத்தை சொல்லுது, ஆனா மனசு வேற எங்கேயோ இருந்ததுன்னா அப்போ அந்த கம்ப்ளீட்டா அந்த பர்சன் அங்க இல்லைன்னு அர்த்தம். இன்னைக்கு நம்ம கிரகங்கள்லயோ இல்ல நம்ம சம்பந்தப்பட்ட இடங்கள்ல வைதிக கர்மாக்கள் நடக்கும் பொழுது உடம்பு அங்க இருக்கும், வாத்தியார் ஏதோ சொல்றாரு, சொல்லு எந்தையோ ஒரு பதில் சொல்லிட்டு மைண்டு வேற எங்கேயோ இருக்கும். பரவாயில்ல, இன்வைட் பண்றதுலயும் அதுலயும் இருக்கும். இல்ல திங்ஸ் எல்லாம் ப்ராப்பரா வந்துடுதா அதுல ஓடின்னு இருக்கும், அடுத்தது இதை பண்ணுமே அது பண்ணுமே. ஸோ அந்த வைதிக கர்மால பர்சன் ஃபுல்லா இல்லை. ஈவன் தோ என்டையர் ஈவெண்ட்டே அந்த வைதிக கர்மாக்காக தான் நடக்கிறது. ஆனா அந்த வைதிக கர்மால இவனுக்கு மனசு இல்லைன்னா அது எப்படி பலித்தமாகும்? அப்படி இல்லாம இங்க அந்த தேவதைய தெரிந்து கொண்டு தியானிச்சுட்டு பண்ணணுங்கிற தாத்பரியம் சொல்லப்படுறது. அது தவிர எதுக்கான தேவதைங்கிற விஷயமும் இங்க வேதம் சொல்ல போகுது. அதனால அந்த தேவதா, அந்த பிரஸ்தாபக்தியினுடைய தேவதையை தெரியாமல் நீ சாமம் பாடினாயானால் பிரஸ்தோஷ்யசி எதி சேது விதுஷோ மம சமீபே. என்ன மாதிரி ஒரு வித்வான்னா இந்த தேவதா முதலான விஷயங்கள் இன்னும் அதைவிடையும் தாண்டிய விஷயங்கள்லாம் தெரிந்த ஒரு வித்வான் நான் இருக்கும் பொழுது நீ ஏதோ வாயளவுல மந்திரத்தை சொல்லிட்டு இருந்தேன்னா தத் பரோக்ஷி, அப்போ
மூர்தா தேவை பிரதிஷ்யதின்னு இங்க சொல்றார். நான் உன்னை வந்து சாபம் கொடுத்தா உன் தலை கீழே விழுந்துரும். இங்க ஒரு குவாலிஃபிகேஷன் பண்றார் பாஷ்யக்காரர். நம்ம பிரீஃபா நேத்திக்கு பார்த்தோம், பாஷ்யம் பார்க்கிறோம். தத் பரோக்ஷே அபி சேத் விபதேத் தஸ்ய மூர்தா கர்ம மாத்திர விதாம் அனதிகாரः ஏவ கர்மணி ஸ்யாத் தச்ச அனிஷ்டம். அவர் சொல்றார், மிதுஷா மம சமீபே அப்படிங்கிறத இங்க இவர் ஆட் பண்றார். நம்ம மந்திரத்துல பார்த்தா அது டைரக்டா இல்ல. பிரஸ்தோதர்யா தேவதா பிரஸ்தாவம் அன்வாயத்தா தாம் சேத் அவித்வான் பிரஸ்தோஷ்யசி மூர்தாதே விபதிஷ்யதி. அவித்வான் பிரஸ்தோஷ்யசி, நீ தெரிந்து கொள்ளாமல் தாமத்தை பாடினேன்னா தலை கீழே விழுந்துரும் சொல்லிட்டு இவர் விதுஷோ மம சமீபேன்னு சேர்த்துக்கிறார். அது ஏன் சேர்த்துக்கிறார்ன்றத இன்னும் 2 லைன் கழிச்சு சொல்றார். ததோக்தஸ்ய மயா அப்படின்னு பின்னாடி வருது, அடுத்த அத்தியாயத்துல ஆரம்பத்திலேயே வருது. அந்த மாதிரி நான் சொன்ன உடனே உன் தலை கீழே விழுந்துரும்னு அர்த்தம். அப்ப உன் தலை கீழே விழட்டும்னு சொன்னதுக்கு அப்புறம் விழுனா என்ன மாதிரி ஒருத்தனுக்கு சமீபத்துல நீ இத மந்திரத்தினுடைய அர்த்தம் தெரியாம சொல்லக்கூடாது அப்படிங்கிறது அங்க எஸ்டாப்ளிஷ் ஆகுதுங்கிறார். ஏன் அது சொல்ல வேண்டியிருக்கு, அந்த மாதிரி ஒரு கிளாரிபிகேஷன் ஏன் தரணுங்கிறத இங்க சொல்றார். பரோக்ஷே அபிச்சேத், என்ன மாதிரி ஒரு வித்வான் அங்க இல்லாத போதும் தலை கீழே விழுந்துரும்னு இருக்குன்னு வச்சுப்போம். விபதே தஸ்ய மூர்த்தா, அப்ப என்ன அர்த்தப்படுறது? கர்ம மாத்திர விதாம் அனதிகாரா ஏவ கர்மணி ஸ்யாத். அப்போ கர்மாவை மட்டும் தெரிஞ்சுட்டு தேவதோபாசனத்தை தெரிந்துக்காதவன், தேவதோபாசனம் தேவதையை பத்தி அறியாமல் வேத மந்திரத்தை சொல்றவன் யாருமே எங்கேயுமே கர்மா பண்ணக்கூடாது, அனதிகாரம் ஆயிடுச்சுன்னு ஆயிடும். ஸோ இதெல்லாம் ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ். அர்த்தம் தெரிஞ்சாதான் பண்ணலாம்னா அப்ப அர்த்தம் தெரியாதவன் கர்மாவே பண்ணக்கூடாது. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஒரு வைதிகரை கூப்பிட்டு ஒரு கணபதி ஹோமம் பண்றோம்னா, கணபதி ஹோமாவது ஓகே, வேற ஏதாவது அருண பிரஷ்னம் பண்றோம்னு வச்சுக்கோ, அதை வச்சு ஒரு ஹோமம் பண்றோம். அப்ப அதுல சொல்லப்படுற எல்லா தேவதையை பத்திய தியானம் கிணம் விஷயங்கள் அத்தனையும் அந்த வாத்தியாருக்கு தெரியுமாங்கிறத பரீட்சை பண்ணிட்டு தான் நம்ம அந்த கர்மாவே ஆரம்பிக்க முடியும். அப்பதானே அது அப்ப மற்றவன் பண்றதுக்கே அதிகாரம் இல்லைன்னா தேவதை தெரியாதவனை வச்சு நம்ம அந்த கர்மா பண்ணவே முடியாது. அந்த மாதிரி ஆயிடுது. அப்படிதான் செஞ்சாகணும்னு வேதம் சொல்லிடுதுன்னா அப்படிதான் செய்யணும். பட் அப்படிதான் சொல்லிடுதுன்னு கிடையாதுன்றாரு இங்க. கர்ம மாத்திர விதாம் அனதிகாரகா ஏவ கர்மணி ஸ்யாத். கர்மத்தை மட்டும் தெரியறவன், அர்த்தம் தெரியாதவன், தேவதை விஷயங்கள் தெரியாதவனுக்கு அதிகாரம் கிடையாது. ஆமா, தேவதைகள் தெரியாதவனுக்கு கர்மால அதிகாரமே கிடையாதுன்னு சொன்ன மாதிரி ஆயிடும். தச்ச அனிஷ்டம், அது சரி கிடையாது. அது வேதத்தினுடைய இன்டென்ஷன் கிடையாது. ஏன்? வேற இடங்கள்ல அவிதுஷாம் அப்படி கர்ம தர்ஷனாத், வித்வானாக இல்லாதவனுக்கும் ஞானம் இல்லாதவனுக்கும் தேவதா ஞானம் இல்லாதவனுக்கும் அர்த்தம் புரியாதவனுக்கும் கர்மா செய்யற அதிகாரம் இருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. எங்க? தட்சிண மார்க ஸ்ருதேஷ்ச, வாம மார்க்கம் தட்சிண மார்க்கம்னு 2 விதமான கர்மா சொல்லப்படுறதுங்கிறார். அது எங்கன்னு நான் பார்த்து சொல்றேன், ஏன்னா நான் இன்னும் அதை ரொம்ப ரிசர்ச் பண்ணல. பாஷிகார் இங்க சொல்றார், தட்சிண மார்க்க ஸ்ருதி அப்படிங்கிறதும் சொல்லப்படுறது. வாம மார்க்கத்துல இருக்கிறவன் உத்தமமா பண்றது. தட்சிண மார்க்கமும் அர்த்தம் தெரியாம அவித்வானா இருக்கிறவனும் செய்யறதுக்கு தட்சிண மார்க்க ஸ்ருதி இருக்கு. அனதிகாரேச்ச அவிதுஷாம் உத்தரஹா ஏவ ஏகஹா மார்க்கஹா ஸ்ரூயத்தே. ஒருவேளை அர்த்தம் தெரியாதவனுக்கு அவித்வானுக்கு அதிகாரமே கிடையாதுன்னா உத்தர மார்க்கம் மட்டும்தான் சொல்லப்படும், வித்வான் மட்டும்தான் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அப்படி இல்லாம 2 மார்க்கம் சொல்லியிருக்கு, ஒன்று வித்வானுக்கும் இன்னொன்னுக்கும் அவித்வானுக்கும் அப்படிங்கிறதுனால இவ எல்லாருமே கர்மா அர்த்தம் தெரியாதவனும் பண்றதுக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்றார்.
அப்புறம் அதுல ஒரு சந்தேகத்தை அவரை எழுப்புறார். நஜ ஸ்மார்த்த கர்ம நிமித்தா ஏவ தட்சிண பந்தா. இல்ல, ஸ்ரௌத கர்மா ஸ்மார்த்த கர்மான்னு ரெண்டு உண்டு. இங்க இருக்கவாளுக்கு தெரியாதவாளுக்கு சொல்றேன். ஸ்ருதி சொல்லி இருக்கிற கர்மாக்களுக்கு ஸ்ரௌத கர்மான்னு பேர். யஜ்ஞ யாகாதி விஷயங்கள்லாம் ஸ்ருதி சொல்றது. ஸ்மார்த்த கர்மான்னு இருக்கு. இந்த பூஜை, இந்த மாதிரி பௌராணிக தேவதா உபாசனங்கள், இதெல்லாம் ஸ்மார்த்த கர்மால வர்றது. சில யாக யஜ்ஞாதிகளும் ஸ்மார்த்தத்திலையும் சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குன்னு என்னோட ஞானம். பட் பொதுவா தர்மசாஸ்திரம் இதெல்லாம் தான் ஸ்மார்த்த கர்மா. வைதிக யஜ்ஞங்கள் அதெல்லாம் ஸ்ரௌத கர்மா தான். இங்க ஒருவேளை தட்சிண மார்க்கம்ங்கிறது ஸ்மார்த்த கர்மாவை சொல்லி வாம மார்க்கம்ன்றது ஸ்ரௌத கர்மாவுக்குன்னு மொத்தமா சொல்லியிருக்கோம். அப்போ ஸ்ருதியிலால பண்ணக்கூடிய கர்மாக்கள்ல அர்த்தம் தெரிஞ்சுட்டு தான் ஆகணும். ஸ்மார்த்த கர்மா தான் தட்சிண மார்க்கம். ஸ்ருதி சொல்லி இருக்கிற கர்மாக்களே இல்லாம ஸ்மிருதி சொல்ற கர்மாவை மட்டும் பண்றத தட்சிண மார்க்கம்னு பிரிச்சிருக்கோம் ஒருவேளை. நம்ம அப்போ ஸ்ருதி சொல்லி இருக்கிற கர்மாக்களை அர்த்தம் தெரிஞ்சுட்டு மட்டும்தான் பண்ணணும்னு ஆயிடுறது எப்போன்னு கேள்வி வர்றதுனால சொல்றார். அப்படி சொல்ல முடியாது. ஸ்ரௌத கர்மாவும் தட்சிண பந்தால தேர்த்திருக்கு. அதுக்கு யஜ்ஞேன தானேன அப்படின்னு பிருகதாரண்யகோபனிஷத்து 6:2-16 அங்கதான் இந்த தட்சிண மார்க்கம் வர்றதுன்னு புரியுது. யஜ்ஞத்தினாலையும் தானத்தினாலையும்னு ஸ்ருதி இருக்கு. அதனால தட்சிண மார்க்கமும் தட்சிண பந்தாவும் இங்க ஸ்ருதி ஸ்ரௌத கர்மாவையும் சேர்த்து தான் சொல்றது. அது தவிர ததா உக்தஸ்ய மயா அப்படின்னு சொல்றதுனால வித்வானுக்கு சமீபத்துல இருந்து பண்ணக்கூடாதுன்னு ஆகிறது. ஏன்னா வித்வான் தான் அதை பார்த்துட்டு தலை கிழவட்டும்னு சொல்ல முடியும். ஏன்னா அவனுக்கு தான் தெரியும் இவன் இந்த இந்த தேவதையை தியானம் பண்ணணுங்கிறதெல்லாம். அவித்வானுக்கு தெரிய போறது இல்லை. அவன் மூர்தா தேவபதிஷ்யத்துன்னு சொல்ல போறது இல்லை. தட்சிணையை வாங்கி போயிட்டே இருக்க போறான். என்ன அதனால இது இப்படி சொல்லியிருக்கு. இதிச்ச விசேஷனாத்து வித்வத் சமக்ஷமேவ கர்மணி அதிகாரஹ. அதனால கர்மணி அனதிகாரஹா, வித்வானுக்கு முன்னாடி மட்டும்தான் சொல்லக்கூடாது. எப்பவுமே ஒரு பெரியவா இருக்கும் பொழுது ஜாக்கிரதையா பண்ணணும். அந்த காலத்துல அந்த வழக்கெல்லாம் உண்டு. என்ன இப்ப அசத்துகள்லாம் அது பாட்டு யாருக்கும் ஒரு மரியாதை கிடையாது. அப்படிதான் இருக்கு முக்காவாசி இடங்கள்ல. ஒரு வித்வான் வந்தாருன்னா அவர்கிட்ட அனுஜ்ஞை கேட்டுட்டு தான் பண்ணணும். ஒரு பெரியவர் இருந்தாருன்னா அவர்கிட்ட போய் அதெல்லாம் நானே அந்த காலத்துல நம்மளே பார்த்துருக்கோம். ஒரு 10 வருஷம் 15 வருஷம் முன்னாடிலாம். இப்பயும் சில பேர் பண்ணுவாளா இருக்கும். பட் நிறைய அந்த ஒரு வித்வானுக்கு இது கொடுக்கறதுங்கிறது இல்லை. ஏன்னா நான் முதல்ல ஆச்சரியப்படுவேன். யாராவது பெரியவர் உட்கார்ந்தாருன்னா வைதிக கர்மாலேயே முக்கியமான இதும் பொழுது அவட்ட அனுஜ்ஞை வாங்கிப்பா. அப்படி பண்ணி தான் பண்ணணும். அந்த வித்வானுக்கு மரியாதை கொடுக்கறதுங்கிறது ஒரு சம்பிரதாயம். அது சாஸ்திரப்படியே பண்ணணும்னு இருக்கு. வேதமே சொல்றது அதை. இந்த இடத்துல அது காண்பிக்கப்படுறது. இவரை பிரதானமா இப்ப கேள்வி கேட்பார். இவர் கேட்கிறவரை பிரதானமா வச்சுதான் அதுக்கப்புறம் இந்த கர்மா பண்ணி முடிக்கிறார். அப்படி வேதம் காண்பிக்க சர்வத்திர அக்னிஹோத்திர ஸ்மார்த்த கர்ம கர்ம அத்தியனாதிஷுச்ச எல்லா இடத்துலையும் இங்க வித்வான் இருக்கும் பொழுது ஒண்ணு, வித்வான் இல்லாத பொழுது உனக்கு ஞானம் இல்லைன்னா கூட கர்மாதான் உனக்கு அதிகாரம் உண்டு. அக்னிஹோத்திரமோ இல்ல அர்த்தம் தெரியலன்னா அக்னிஹோத்திரமே பண்ணக்கூடாது அப்படின்னு கிடையாது. இன்ஃபேக்ட் நிறைய விஷயங்கள் அர்த்தம் புரியறதே சிரமம். அர்த்தம் புரிஞ்சுதான் ஆகணும்னா அது போய் பூர்வ மீமாம்சை படிச்சு விசாரம் பண்ணிட்டு வந்தாதான் அதுக்கப்புறம் கர்மா பண்ண முடியும்னு ஆயிடும். அனுஜ்ஞாயாக தத்ர தத்ர தர்ஷனாத் கர்ம மாத்திர விதாமபி அதிகாரா சித்தா கர்மணி. அதனால பல இடங்கள்ல அனுஜ்ஞை கொடுக்கப்பட்டிருக்கு செய்யலான்ட்டு கர்மா மட்டும் தெரிஞ்சவனுக்கு. அதனால அவனுக்கு கர்மாதிகாரம் கிடையாதுன்னு கிடையாது. வித்வானுக்கு நேர முறையாதான் பண்ணி ஆகணும். அப்படி இல்லைன்னா வித்வான் அதை பண்ண விட்டுறணும். அதுதான் அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. இங்க அதுதான் நடக்கிறது. நீங்க பண்ணுங்கோ அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன சொல்ல போறார்? என்னுடைய சந்நிதியில இவா பண்ணட்டும், நான்
என்னோட அத்தியக்ஷதால நான் தியானத்தை பண்ணிக்கிறேன்னு அர்த்தம். அதாவது ஒரு இடத்துல ஒரு வைதிக கர்மாவோ ஒரு விஷயமோ நடக்கும் பொழுது அதை வந்து சாபல்யமாக்குறதுக்குன்னு சில பிரசன்ஸ் இருக்கும். இந்த சொல்லுவாளன்னு எங்க ராமநாமம் ராமகதா கேட்டாலும் கண்ணுக்கு தெரியாம அங்க ஆஞ்சநேயர் இருப்பார் அப்படின்னு சொல்ற வழக்கம் உண்டு. யாரோ ஒருத்தர் அந்த ராமகதா சுதாவை வந்து முழுசா அனுபவிக்கிறாருன்னா அவருடைய சன்னதியில அது பலித்தமாக. ஒரு இடத்துல ஒரு சாப்பாடு போடுறோம், அன்னதானம் போடுறோம்னா சரியான பாத்திரம் ஒத்தராவது வந்து அங்க நம்மளோட அன்னத்தை ஸ்வீகரிச்சு பார் அப்படிங்கிறதுக்காக தான் அன்னதானம் போடுறது. ஒரே அசத்துக்களா கூப்பிட்டு பைசா இருக்கவன் அப்படிங்கிறவனெல்லாம் மட்டும் கூப்பிட்டு யாரையோ கூப்பிட்டு இப்போ போடுறானே சாப்பாடு போடுறதுங்கிறது என்னவோ ஒரு ஒரு ஃபங்க்ஷன்ல போடுறதுங்கிறது அது ஒரு சோஷியல் விஷயமா மாத்திட்டா. இப்போ விவாகங்களா இருக்கட்டும், இல்லை மற்ற விதமான நம்மளோட கிரகங்கள்ல நடக்கக்கூடிய கர்மாக்களா இருக்கட்டும், அன்னதானம் பண்றது, அன்னதானம் சொல்ல வேண்டியதில்லை, ஈவன் அதிதிகளை கூப்பிட்டு சத்காரம் பண்றது, எல்லாரையும் கூப்பிட்டு போஜனம் கொடுக்கறதுங்கிறது என்னன்னா அதுல தற்பாத்திரம் வந்ததுன்னா அந்த ஒரு பர்சன்ல நம்மளோட கர்மா பலித்தமாக. அதனால அத மாதிரி பீப்புளை தேடி கூப்பிட்டு நம்ம பண்ணணுமே ஒழிய மற்றவாளுக்கும் சாப்பாடு கூடாதுன்னு நான் சொல்லலை. ஆனா இது மனசுல இருக்கணும். இப்ப அது சுத்தமாவே போயிடுது. அந்த ஒருத்தருக்காக காத்துன்னு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உண்டு. அப்போ தினமுமே ஒரு அதிதிக்கு சாப்பாடு போட்டுட்டு தான் சாப்பிடணும்னுலாம் இருக்கு. கிரகஸ்தனுடைய சமையல்ல முதல் அதிகாரம் பிரம்மச்சாரிக்கும் சன்னியாசிக்கும் உண்டு. அதிதிகளுக்கு தான் முதல் அதிகாரம். அதுக்கப்புறம் தான் தான் சாப்பிடலான்னு இருக்கு. தனக்காக சமைக்கிறவன் நரகத்துக்கு போவான்னே இருக்கு. அதனால அப்படிதான் இருந்தது. அதுக்குதான் ஒரு காக்காக்காவது சாப்பாடை போட்டுட்டு சாப்பிடுன்னு வச்சிருக்கா. மூர்தாதே விபத்திஷ்யதீதி. அதனால நீ இப்படி வந்து விஷயம் தெரியாம வித்வானுக்கு நேரம் உட்கார்ந்து பண்ணேன்னா உன் தலைக்கீழ விழுந்துரும். இது பிரஸ்தாவத்துக்கு அதே ரெண்டு அதே மீதி பாகத்துக்கும் அதே தான். அதுதான் இப்ப சொல்றது ஸ்ருதி. ஏவமேவ உத்காதாரம் உவாச்ச உத்காதா யா தேவதா உத்கீதமன்வாத் அன்வாயத்தா தாம் சேத வித்வான் உத்காஸ்யசி மூர்தா தே விபஷ்யதீதி விபதிஷ்யதீதி ஏவமேவ பிரதிஹர்த்தாரம் உவாச்ச பிரதிஹர்த்தா யா தேவதா பிரதிஹாரம் அன்வாயத்தா தாம் சேத வித்வான் प्रतिहरिष्यसि मूर्धा दे विपतिष्यतीति தேஹ சமாரதாக தூஷ்ணீமாசாஞ்சக்ரிரே. இதே மாதிரி உத்காதா என்ன பிரஸ்தாதா பிரஸ்தோதா அப்படிங்கிறது பிரஸ்தாவ பக்தி பாடுறவா. உத்காதாங்கிறவன் என்ன உத்கீதம் பாடுறவன். அப்புறம் பிரதிஹர்த்தா அப்படிங்கிறவன் பிரதிஹர்த்தன்ற பாகத்தை பாடுறவன். தாமத்தை மூணா பிரிச்சுக்கிறார். பிரஸ்தாவ பக்தின்னு ஒண்ணு, உத்கீத பக்தின்னு ஒண்ணு, பிரதிகார பக்தின்னு ஒண்ணு. ஏற்கனவே உத்கீத பக்தி நம்ம வந்து முன்னாடி அத்தியாயங்கள்லாம் படிச்சுட்டு இருந்தோம். அது வந்து மெயின் போர்ஷன் ஆஃப் சாமவேதம்னு அர்த்தம். ஆரம்ப போர்ஷனுக்கு பிரஸ்தாவம், கடைசி பாகத்துக்கு பிரதிஹர்த்தா. இப்போ இங்க என்ன சொல்றது வேதம்? ஏவம் உத்காதாவையும் பார்த்து அதே மாதிரி கேட்கிறார் இவர். என்ன ஹே உத்காதா அப்படின்னு கூப்பிட்டார். ஹே உத்காதா, எந்த தேவதைய யா தேவதா உத்கீதம் அன்வாயாது, உத்கீதத்துக்கு எந்த அது சம்பந்தப்பட்ட தேவதை எதுவோ அந்த தேவதையை நீ தெரிந்து கொள்ளாமல் பாடினால் சேத வித்வான் உத்காசிசி மூர்தாதே விபச்சதீதி, இவன் தலைக்கீழ விழுந்துருவன்னு அந்த பக்தி சாமம் பாடுறவாளை பார்த்தும் சொல்றார். அடுத்தது கடைசியாக பிரதிஹர்த்தா. ஏவமேவ பிரதிஹர்த்தாரம்புவாச்ச. பிரதிஹர்த்தாட்டியும் அதே தான் சொல்றார். பிரதிஹர்த்தா யா தேவதா பிரதிகாரம் அன்வாயத்தா, எந்த தேவதையானது பிரதிகார பக்தி இந்த வேத சம்பந்தப்பட்டதாக இருக்கோ தாச்சேத வித்வான் அது தெரிந்து கொள்ளாமல் பிரதிஹரிஷ்யசி, நீ பிரதிஹர்த்தாரம் பண்ணேன்னா பிரதிஹரிஷ்யதினா நீ
இந்த முடிவை பாடுறதுன்னு அர்த்தம். மூர்தாதே விபத்திஷ்யதி, உன் தலைக்கு உங்க தலையும் கீழே விழுந்துரும்னு. தேக சமாராதாக, உடனே இவெல்லாம் என்ன பண்ணாலாம், நிறுத்திட்டாளாம். இந்த தூஷ்ணி மாசாஞ்சக்கிரியே, அத்தனை வித்வானும் கப்பு சிப்புன்னு ஆயிட்டான். இவர் சொல்லி முடிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம சாமத்தை பாடலான்ட்டு. எல்லாரும் பயம் வந்துடுத்து, வித்வான் வந்துட்டார். அதுவும் மரியாதை தான், பயம் இருக்கணும். தத்து பித்துன்னு ருத்ரன் சொல்றா. இன்னைக்கு ஒரு கோவில் போனாலும் சரி, இந்த ஸ்ரீருத்ரம் படுற பாடு இருக்கே, அதுவும் சமக்கம் ரொம்ப மோசம். ஸ்வரத்துல அப்படி பிழ, அக்ஷர பிழ, 100ல் 90 தப்பு. ஆனா தப்புன்னு கூட தெரியாம எல்லாம் ஒரே அபஸ்வரமா சொல்லிட்டு இருக்கா. அது வேதத்தை ஸ்வரம் தப்பா சொல்றது மகா பாபம். யார் சொல்றது? சொன்னா சொல்றவனை திட்டுற லெவல்ல இருக்கு இன்னைக்கு. அந்த ஒரு ஸ்ரத்த, பக்தி, மரியாதை, வேதத்து மேல இது எல்லாம் குறைஞ்சிட்டு வருது. அது மாறணும். அதுக்காக சொல்றோம். ஏவமேவ உத்காதாரம் பிரதிஹர்த்தாரம் உவாச்ச. அதே மாதிரி உத்காதாவையும் பாஷ்யம் படிக்கிறோம். பிரதிஹர்த்தா 2 பேரையும் இதே மாதிரி அவர் சொன்னார். சமான மன்யத்தின்ட்டார். தே பிரஸ்தோத்ராதயா கர்மபியா சமாரதாக உபரதாக சந்தா மூர்தபாத பயாத் தூஷ்ணி மாசாஞ்சக்கிரியே, தலை கீழே விழுந்துருன்ற பயத்தினால இந்த பிரஸ்தோத்தர், உத்காதா, பிரதிஹர்த்தா இவ 3 சமூகமும் வாய மூடிட்டு தான் நிசப்தமாயிட்டானாம். அந்நியச்ச அகர்வந்தகா, வேற எதுவும் பண்ணலையா, எல்லா கர்மாவையும் நிறுத்திட்டானாம். அர்த்தித்வாத்துன்னு போட்டார் பாஷிகாரர். அர்த்தம் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு இன்டென்ஷன்ல தான், வேற ஒன்றும் இல்லை. தலை விழுங்கிற பயம் ஒண்ணு, சரி இவ்வளவு பெரிய வித்வான் சொல்றார், அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும்ன்றதுனாலையும் நிறுத்திட்டார். அடுத்ததை படிச்சுட்டு நிறுத்திப்போம். இது தசம கண்ட பாஷ்யம் ஏகாதச கண்டா. அத்தः ஏனம் யஜமானः உவாச்ச பகவந்தம் வா அகம் விவிதிஷாமி இதி உஷஸ்தி அஸ்மி சாக்ராயணः இதி ஹோவாச்ச. பெரியவா யாருன்னு சொல்லணும்னு ராஜா கேட்கறான். நீங்க இவ்வளவு பெரிய ராஜாவே நீங்க யாருன்னு சொல்லணும்னு உடனே நான் தான் உஷஸ்தின்னு சொல்லி இவர் பேச ஆரம்பிக்கிறார். அதுல நாளைக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.